திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மாநகராட்சி உட்பட்ட அரசு உதவி பெறக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் சாப்டர் ஸ்கூல், மிகப்பெரிய ஸ்கூல், கிட்டத்தட்ட பழமையான பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல கட்டடம் வந்து வெள்ளக்காரன் கட்டினது, அது இடியல. டாய்லெட் திமுக காரன் கட்டினது, இடியும்ல. கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து வந்து 3 மாணவர்கள் இறந்து போனாங்க. அப்படிதான் இந்த ஆட்சியை தொடங்குச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு மாசம் முன்னாடி செய்தி, துறையூர் பக்கத்துல சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல, அரசு பள்ளிக்கூடத்துல மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அன்னைக்கு விடுமுறை மூலம் மாணவர் உயிர் தப்பிச்சிட்டாங்க. அது கெட்டப்பட்டு 9 மாதங்கள் தான் ஆகுது. சமீபத்தில் மார்ச் மாசம் 2025 திண்டுக்கல்ல மாநகராட்சி பள்ளி ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளியினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து கிட்டத்தட்ட 7 மாணவர்கள் காயப்பட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைக்க வைக்கப்பட்டாங்க. மேற்கூரை இடிஞ்சு விழுந்துச்சு. ஒரு மேற்கூரை எப்படி இடிஞ்சு விழுது? அப்ப ஒழுங்கா பூச்சி நடக்கல, சிமெண்ட்ல கலப்படம், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், அதே கான்ட்ராக்டருடைய கொல்ல. ஏன் கான்ட்ராக்டர் கொடுக்கும் போதே 40% கமிஷனை எங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையும் டிபார்ட்மெண்ட்டும் ஒதுக்கிறது. அப்ப சிமெண்ட்டுக்கு பதிலாக அதிக மணலை சேர்ப்பான், பூச்சி கீழே விழுது. அதே போல தான் செங்கல்பட்டுல ஒரு அரசு பள்ளி, 5 வயசு குழந்தைகள், 5 குழந்தைகள் தலையில இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த மாதிரி செய்திகளை தொடர்ச்சியா நம்ம படிச்சிட்டு இருக்கோம். பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம், பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்து 5 மாணவர்கள் காயம். இப்பொழுது பள்ளியின் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் பலி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு.